டேய் என்னடா அந்த வலையெல்லாம் அப்படி சுத்தின மணிக்கே போட்டு போயிட்டாங்கடா. ஆமாண்ணே. எடுறா அங்கிட்டு தள்ளி போ. அதை எடு அதை எடு. இந்த அடுக்கிறேன். அதை எடுறா அந்த சுத்துறா அதை எடுறா. சரிண்ணே சரிண்ணே இந்த அடுக்கிறேனே. இப்படியே எல்லா வலையும் போட்டு போயிருக்கீங்களா? அவங்க வந்தாங்க அப்படியே போட்டு போயிட்டாங்க. இங்கிட்டு வா அதை போட்டு வா. நீயே இந்த ஒரு நிமிஷம் வந்துடுறேன். என்னடா இப்படியே போட்டு எல்லாத்தையும் இந்த பொருளை ஏன்னா இங்கே போட்டு வச்சிருக்கீங்க. அந்த வலையை தூக்கூட அதில் எவ்வளோ இது இருக்கு தெரியுமா? அது அந்த வாளியை பாரு அங்கே கொண்டு போய் போட்டு வச்சிருக்க. அதில் இருக்க அந்த பாசத்தெல்லாம் உதறணும்டா. நான் என்ன பண்றது? ஏய் நான் ஏன் உங்களை சத்தம் போடுறேன்டாடா? அப்பக்கப்ப வந்து அதை சுத்தம் பண்ணி வச்சுட்டோம்டா நம்ம போறப்ப அடுத்து டக்குன்னு எடுத்துட்டு போயிடலாம்ல. மாமா இப்ப பாரு நம்ம 2 பேரும் இந்த பாத்துக்கு இருக்கான். டேய் ஏறா ஏறா ஏறா. டேய் இன்னைக்கு காத்து நமக்கு சாதகமாத்தே இருக்கு. சரியான காத்தா இருக்கு. இன்னைக்கு அள்ளிட்டு வர்றான். அழைச்சு புடிச்சிருவாங்க. தங்க மீன் கிடைச்சாலும் அதையும் புடிச்சிருவோம்டா. தங்கத்திலேயே மீன் இருக்கானே. ஆமா இருக்குல்ல. டேய் தூக்குடா. நல்ல வெயிட்டா தானே வருது. வெயிட்டா அழுத்துறோம்னே. இல்லனே இல்லனே இல்லனே. இல்லடா இல்லடா இல்லடா. சுட்டாலனே என்னனே. கனமா தாண்டா வருது. டேய் என்னடா ஒண்ணுமே இல்ல. அங்கிட்டு வாடா அங்கிட்டு போ போடா. இந்த வரேன். என்னடா இவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டு வந்தா ஒண்ணுமே இல்லையடா மீன். செலவழிச்ச காசுலாம் போயிட்டு போலேனே. ஓ வாயை கழுவுடா. ஐயா அந்த கப்பல்காரங்க நல்லா பிடிச்சிருக்காங்கனே. ஏய் ஆமாடா 5 பர்றா. அவன் பர்றா எவ்வளவு எடுத்திருக்காண்டு. கிலோ கணக்குல பிடிச்சிருக்காங்க. நல்லா பிடிச்சி வந்து இறக்கிருக்காங்கடா. சே என்னடா ஒரு மீன் கூட கிடைக்காம போச்சடா. எவ்வளவு செலவழிச்சிருக்கேன் தெரியுமா? ஒரு மீன் கூட இல்லையே. சே என்ன செய்யறது? இன்னைக்கு நம்ம எவ்வளவு வீணா போச்சு தெரியும் பாத்தியா? ஒரு மீனோட கிடைக்கலையே. என்னென்னமா நினைச்சிருந்தா ஒரு மீனோட கிடைக்கலையே. சரி பாப்போம். சரி இன்னைக்கு இந்த கடலை நம்பி நம்ம போய் வீணா போச்சே. என்னென்னமா நினைச்சோமே. இவ்வளவு தூரம் போனோம். இவ்வளவு தூரம் போய் வந்திருக்கு தெரியுமா? ஒண்ணு கூட கிடைக்கலையே. கடலே இன்னைக்கு நீ நல்லா ஏமாத்திருச்சே. எவ்வளவு கஷ்டப்பட்டேன். இந்த கடல் வந்து ஒரு பெரிய கஞ்சனா இருந்திருக்கு. தங்க மீன் பிடிப்போம்னு நினைச்சலாம் போனமே. ஒரு மீன் கூட கிடைக்காம சும்மா திரும்பி வந்தோமே. இந்த கடல் வந்து ஒரு பெரிய கஞ்ச. ஏ ஜாலி நான் பீச்சில் விளையாட போறேன். வாவ் பீச் எவ்வளோ அழகா இருக்குல்ல. வாவ் அலை ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருதுல்ல. நான் இன்னைக்கு பூரா இங்கேயே விளையாட போகிறேன். ஐயோ அந்த செருப்பு வேற கலண்டுக்கிட்டே இருக்கு. அங்கே என்ன பீச் ஹவுஸ் மாதிரி இருக்கே. நான் இங்கே போய் விளையாட போகிறேன். நான் இன்னும் இதோட பெரிய விட கட்டுவேன். ஐயோ வரையில செருப்பு போட்டு வந்தோமே. செருப்பையே காணோமே. ஐயோ செருப்பை இங்கே தானே கழட்டி போட்டிருந்தேன். நேற்று தான் வாங்கினேன். இப்போ வீட்டுக்கு போனால் அப்பா வேற திட்டுவாங்களே.
இன்னைக்கு என் செப்பல் அந்த கடல் திருடிட்டு போயிடுச்சு. இனிமே இந்த கடல் ஒரு திருடன். அண்ணே வானே குளிக்க போலாம்ண்ணே வானே. இல்லப்பா நான் இருக்கேப்பா, நீ போய் விளையாடுப்பா. ஒரு தடவை வானே ப்ளீஸ்ண்ணே. இல்லப்பா எனக்கு நீச்சல் தெரியாது, அலை வேற ஒரு மாய அடிச்சுக்கிட்டு இருக்கு, நான் வரலப்பா. ஒண்ணும் ஆகாதுண்ணே. இல்லப்பா நீ போய் உள்ள போய் விளையாண்டு வாப்பா செத்த. ஒண்ணும் ஆகாதுண்ணே ப்ளீஸ்ண்ணே வானே. நான் இருக்கேப்பா, நீ போய் உள்ள போய் விளையாண்டு வா, சூதானமா விளையாடனே. அலை அலை வேற ஒரு மாய வானே, அடிச்சுக்கிட்டு ஒரு இருக்குப்பா தடவை தம்பி. ப்ளீஸ்ண்ணே. இல்லப்பா நீ போய் விளையாண்டு வா, அண்ணன் வந்து கரையில உட்காந்துருக்கேன், நல்லா நீ இருக்குண்ணே. போயிட்டு வா. வேணா பார்த்து சூதானமா விளையாடுங்க. நல்லா இருக்குண்ணே. நான் உட்காந்துருக்கேன்ப்பா. அண்ணே நான் உள்ள போறேனே. அண்ணே என்னை பாருங்க. ஜாலியா இருக்கு. தம்பி சூதானமா விளையாடுனே, விளையாண்டு வா டக்குன்னு. தம்பி அங்கிட்டு போயிடாதா, கொஞ்சம் விளையாண்டு டக்குன்னு வா, அலை வேற அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஒன்னும் ஆகாதுண்ணே, ஒன்னும் ஆகாதுண்ணே, நான் பாத்துக்கிறேன். அண்ணே என்னை பாருங்க, அலை பாருங்க எப்படி வருதுண்ணே. அப்பாடா. தம்பி ஓரமா விளையாடு வா, அங்கிட்டு அங்கிட்டு போகாத. ஜான் தள்ளி விளையாடு பார்த்து, அங்கிட்டு போயிடக்கூடாது, தள்ளி ஓரமா வா. நீங்க வரீங்களா? கேட்கவே மாட்டேங்கிறான். ஜான் ஓரமா வா, அங்கிட்டு ஒதுங்கி விளையாடு, அங்கிட்டு போகாத. ஜான் ஹலோ. ஆமாண்ணா தம்பி நான் வந்தான். ஜான் ஓரம் வந்துட்டு வா. ஓரமா வா. ஆமாடா போட்டு கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு வந்தேன், அதான் அந்த இருக்க இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் பார்த்து விளையாடாடே. ஒன்றும் தள்ளி விளையாடு பார்த்து, வந்துட்டு கூட கூப்பிட்றேன்டா. ஓகேண்ணே, தள்ளி போகணும். அண்ணே வரீங்களா நீங்களா? ஐயோ பெரிய இலையா வருது. ஐயோ அப்பாடா. ஏய் ஐயோ என்னை காப்பாத்துங்க. ஐயோ பெரிய இலையா வருது, என்னை காப்பாத்துங்க. அண்ணே எங்க இருக்கீங்க? அண்ணே அண்ணே காப்பாத்துங்க என்னைய. அண்ணே காப்பாத்துங்கண்ணே, என்னால முடியலண்ணே. அண்ணே ஒன் ஹவரில் வந்துடுவேன் தம்பி. இந்த இப்போ இந்த தம்பி குளிச்சுக்கிட்டு இருக்கான், ஒரு ஹாஃப் அன் ஹவரில் வந்துடுறேன். சரிப்பா சரி, நான் அந்த கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன், அந்த வந்துட்டு உனக்கு கூப்பிட்றேன் சரியா? ஆமாப்பா சொன்னது கேட்க மாட்டேங்கிறான்ப்பா, என்ன பண்ணுறது. இந்த அவ்வளோதான்ப்பா. ஓகேப்பா இருப்பா சித்த இருப்பா, நான் வந்துடுறேன். தம்பி ஜான், ஜான் எங்கே இருக்க? ஜான், ஜான் எங்க இருக்க? சொன்னதே கேட்க மாட்டேன்டானே. ஜான் எங்க இருக்க? ஜான், ஜான் எங்க இருக்க? ஜான் சொல்லு பேச்சே கேட்க மாட்டேன்டானே. ஜான், ஐயோ ஜான், ஓ என்ன பண்றது தெரியல, யாராச்சும் வந்து காப்பாத்துங்களேன். ஜான் வாங்களே, யாராச்சும் வாங்களே, என் தம்பி யாரோ யாரையும் காணாமே. ஐயோ யாரையும் காணாமே, செத்த வாங்கல, யாராச்சும் வந்தா வாங்கல. ஐயோ காணாமே, என்ன சொல்றத கேட்கவே மாட்டேன்டா. ஜான் சொல்லு பேச்சே கேட்க மாட்டேன், எவ்வளோ சொன்னடா, கேட்டியாடா? ஏண்டா ஜான் எவ்வளோ சொன்னடா, ஏண்டா கேட்கவே மாட்டீங்க? என்னடா ஏண்டா ஏண்டா கேட்கவே மாட்டீங்க? ஜான் உலகால கடவுளை இழுத்துட்டு போயிருச்சடா.
பிரைஸ் தி லார்ட். உங்க எல்லாருக்கும் ஏசப்பா நாமத்தினால வாழ்த்துக்கள். இப்போ நம்ம குரு நாடகம் பார்த்தோம்ல, எப்படி இருந்துச்சு? எல்லாரும் என்ஜாய் பண்றீங்களா? சூப்பர். இப்போ இந்த 3 பேர் நம்ம பார்த்தோம்ல, இவங்க 3 பேர் சொன்னதும் உண்மையாங்க? இல்லை, எல்லாமே பொய். கடல் தன்னோட வேலையை அது செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு நாளும் அது அதோட வேலையை செய்கிறத நிறுத்துறதே இல்லைங்க. இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தில் ஒரு அழகான வார்த்தையை சொல்லியிருப்பார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தில், பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் சொன்னா நீங்க பாக்கியவான்கள் என்று ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு. இந்த கடலை பாருங்க. இந்த 3 பேர் சொன்னாலும் இன்னும் ஏராளமான பேர் இந்த கடலை பற்றி குற்றம் சொன்னாலும் கடல் தன்னோட வேலையை அலையை அடிச்சுக்கிட்டே இருக்கு. பார்த்தீங்களா? நீங்களும் நானும் எத்தனை பேர் நம்மளை பலி சுமத்தினாலும் நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்போங்க. யாரை பற்றியும் சிந்திக்காதீங்க. தொடர்ந்து முன்னேறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.